நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பஞ்சபட்சி சாஸ்திரம், பட்சி சாஸ்திரம் அப்படின்னு எத்தனையோ விதமான சாஸ்திரங்கள் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சில ஜோதிட பரிகாரங்களாக இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த அன்னம் கொடுக்கறது எந்த பறவைக்கு அப்படின்னு பார்த்தா காகத்துக்கு தான் நம்ம நிறைய சொல்லுவோம். சனி பிரீத்தி, அந்த சனி பிரீத்தி மட்டும் இல்லை, இந்த காகத்துக்கு கொடுக்கும் அந்த அன்னம் மூதாதையர்களுக்கு போய் சேரும், பிண்ட பிரசாதமாக மாறும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த காகத்தை உண்மையிலேயே படைத்தது யார்? சிருஷ்டி அப்படின்னாலே பிரம்மா, இறைவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த காகத்தை எல்லாம் படைத்தது வேற ஒருத்தர். அதே மாதிரி வாகனங்கள்னு சொன்னாலே எல்லா பட்சிகளும் மிருகங்களும் இறைவனுக்கு வாகனமாக இருக்கும். ஆனால் இந்த காகம் மட்டும் கிரகத்துக்கு வாகனமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சனி பிரீத்தி, விநாயகரை வழிபட்டால் அந்த சனி பிரீத்தி நிச்சயமாக நமக்கு ஏற்படுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி முதல்ல விநாயகரை வழிபட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். கஜமுக கஜமுக கணநாதா, கஜமுக கஜமுக கணநாதா, கௌரி நந்தன கஜவதனா, கௌரி நந்தன கஜவதனா, கஜமுக கஜமுக கணநாதா, கௌரி நந்தன கஜவதனா, கஜமுக கஜமுக கணநாதா, 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 கணநாதா. கல்லை உருக்கி கனிப்பொருளாக்கி ககனமெல்லாம் சுற்ற கருவி சமைத்தாரப்பா, அப்பா அப்பா அப்பா. தொலைநடு நீலவானத்தே இருந்து தோன்றிய இடமெல்லாம் அழிக்க குண்டு கண்டுபிடித்தார், குண்டு கண்டுபிடித்தார். எல்லையில்லா பரவெளியில் இரவியினூடு மதியில் இறங்கி கல்கொணர்ந்தார். அப்பா விஞ்ஞானிகளே, மதியில் இறங்கி கல் கொணர்ந்தார். அப்பா 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 கணநாத. ஆனால் பொல்லாத என் கல்லான மனமுருக்க கற்றாரில்லை இந்த விஞ்ஞானிகளே. ஆ ஆ ஆ ஆ கணநாதா கணநாதா, கஜமுக கஜமுக கணநாதா, கஜமுக கஜமுக கணநாதா, கௌரி நந்தன கஜவதனா, கஜமுக கஜமுக கணநாதா.
இந்த சௌர புராணத்தில் வந்து இந்த காக்கைகளுடைய சிறப்பு பற்றி நமக்கு நல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. விஸ்வாமித்திரர் தான் இந்த காகத்தையே சிருஷ்டித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த அபூர்வ காக்கைகளினுடைய நிறங்கள் வந்து நிறைய நிறங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எங்கேயோ 1-2 நிறங்களினுடைய குறைகள்னால வெள்ளை காகங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த கருப்பு நிறத்திலேயே ஒரு மினுமினுப்பு இருக்கும், ஒரு பளபளப்பு இருக்கும். இதை எல்லாத்த விட அந்த காக்கையினுடைய கண்கள் வந்து பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு கண் பார்வை கொஞ்சம் சற்றே கம்மியாக இருக்கும். முடவன் அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வரர் அப்படின்னு நமக்கு தெரியும். அவரது வாகனம் கூட அவரை மாதிரியே இருக்கிறது தான் ஒரு சிறப்பு.
சூரியன் வந்து சனீஸ்வரன் தன்னுடைய புத்திரனுக்கு வந்து நீ வாகனமாக போயிரு அப்படின்னு சொன்ன காரணத்தினால இந்த காகங்கள் போய் வாகனமாக இருந்ததாக ஒரு ஐதீகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பிண்டங்களை மற்ற பறவைகளுக்கோ ஜீவராசிகளுக்கோ கொடுத்தா போய் சேருமா அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படலை. ஆனால் இந்த காகங்களுக்கு கொடுக்கப்படும் பிண்ட பிரசாதங்கள், அமாவாசையில் ஈடும் சாதங்கள், அன்னங்கள், இதையெல்லாம் மூதாதைகளுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால்தான் இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணுறோம், அமாவாசை அந்த அன்னம் காகைகளுக்கு வைக்கும்போது காக்கையினுடைய மொழி சொல்லியே கூப்பிடுவோம். கா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வைக்கும்போது எங்கே இருக்கிற காகங்களும் கூடி வாழக்கூடியவை இல்லையா? அதனால் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அது எடுக்குதா சாப்பிடுதா அப்படின்னு மறைஞ்சிருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம மூதாதையர்கள் காக வடிவத்தில் அந்த அன்னத்தை சாப்பிட்றதா நமக்கு ஒரு சந்தோஷம். வாயானை மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. வாயானை மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை. தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை. சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற. சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற. தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும். தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும். சேயானை தென்பூடல் திருவாலவர். சேயானை தென்பூடல் திருவாலவர். சிவனழியை சிந்திக்க பெற்றேன் நானே. சிவனழியை சிந்திக்க பெற்றேன் நானே. பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய. பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில்ல ஆனந்தமாய. உலப்பில்ல ஆனந்தமாய. தேனினை சோர்ந்து புறம் புறம் திணிந்த செல்வமே சிவபெருமானே. தேனினை சோர்ந்து புறம் புறம் திணிந்த செல்வமே சிவபெருமானே. யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். எங்களது அருளுவதே என்னையே. எங்களது அருளுவதே என்னையே. காகங்கள் வந்து
இந்த தாந்திரீகம் பண்ணுறதுக்கு மாந்திரீகம் பண்ணுறதுக்கு ஒத்து வராது. அதனுடைய காந்த அலைகள் சரிப்பட்டு வராது. ஏன் உலகத்திலே சர்க்கஸில் எப்படிப்பட்ட பட்சிகள், எப்படிப்பட்ட மிருகங்கள் சிங்கத்தையே அடக்கி ஆளுகிறான். ஆனால் காக்காவை கூண்டில் போட்டு ஒரு பெட்டு மாதிரி வளர்க்கலாமா? கிளி பேசும் சார், கொய்யாப்பழம் கொடுத்தா, பச்சை மிளகாய் கொடுத்தா பேசும் சார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் காகத்தை கூண்டுக்குள்ளே போட்டு சிறைப்பட்ட வாழ்க்கை காகம் ஒத்து வராது. அது சுதந்திர பறவையாக இருக்கணும் அப்படிங்கிறதா அதனுடைய எண்ணங்கள். அதற்கு தகுந்த மாதிரி தான் வாழும். எந்த ஒரு மாந்திரிகத்தை வச்சியோ அதை கட்டுக்குள்ளே கொண்டு வேறு யாருக்காவது அந்த சனியினது தாக்கம் போகிறதுக்கு வர்றதுக்கு இதற்கெல்லாம் அந்த பறவைகளை பயன்படுத்த முடியாது. அதற்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும். அடுத்தவங்களுக்கு சனி பிரீத்தி போகும். அந்த காந்த அலைகள் அந்த 2 இறக்கைகளை அடைக்கும்போது அதில் இருந்து வர்ற காந்த அலைகள் தான் சனியின் பிரீத்தி தரக்கூடிய அந்த காந்த அலை. சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. நீராய் எழுந்த நிலவே, நிலவோடு லாவும் கனலே, நீராய் எழுந்த நிலவே, நிலவோடு லாவும் கனலே, தீராவினைக்கு தீர்வே, திருவானை காவல் அரசே. சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. சுடரை சுமந்த சுடரே, சுவையான அன்பு கடலே, சுடரை சுமந்த சுடரே, சுவையான அன்பு கடலே, உடலை மலைக்கும் தந்து உண்ணாமுலைக்கும் தந்தோ. சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. காற்றான கால கண்டா, காலத்தினீல கண்டா, காற்றான கால கண்டா, காலத்தினீல கண்டா, நீற்றில் நீராடும் தேவா, ஞான பூங்கோதை நாதா. சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. மண்ணாய் குவிந்த மலைப்பே, மங்கை காமாட்சி அணைப்பே, மண்ணாய் குவிந்த மலைப்பே, மங்கை காமாட்சி அணைப்பே, எண்ணாமல் வாழ்க்கை இல்லை ஏகம்ப கச்சி நாதா. சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. ஆகாயமான அணுவே, ஆனந்த நடனத்திருவே, ஆகாயமான அணுவே, ஆனந்த நடனத்திருவே, ஆகாததில்லை உன்னால் அழகாளும் தில்லை மன்னா. சம்போ மகாதேவா சிவ
சிவ சம்போ மகாதேவா. பலி புக் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இந்த காகத்துக்கு உண்டு. அது எதற்காக அப்படின்னா, மூதாதையர்களுக்கு நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குது இல்லையா, மெசஞ்சர், இங்கே கொடுத்தா அங்கே சேர்க்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அதுக்கு நம்ம அந்த அன்னங்கள்லாம் படைக்கிறதுனால தான் அந்த பலி புக் அப்படின்னு இந்த பறவைக்கு பேர். இதை எல்லாத்த விட ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா என்ன தானே, இந்த பாட்டை கேளுங்க, என்ன ரகசியம்னு பேசுவோம். தேவராஜசேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாழயஜ்ஞசூத்திரம் இந்துசேகரம் கிருபாகரம் நாரதாதியோகி பிருந்தவந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காசிகாபுராதிநாத காலபைரவம் பஜே. भानुकोटि भास्वरं भवाभितारकं परं नीलकण्ठमीप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाक्षम् अष्टशून्यमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. शूलठङ्कपाशदण्डपाणिमादिकारणं श्यामकायमादिदेवम् अक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. मुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलं स्थिरं समस्तलोकविग्रहं निक्वणन् मनोज्ञहेमकिङ्किणीलसत्कटिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. धर्मसेतुपालकं त्वधर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णकेशपाशशोभिताङ्गनिर्मलं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. रत्नपादुका प्रभाभिरामपादयुग्मकं नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पनाशनं कराळदंष्ट्रभूषणं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. अट्टहासभिन्न पद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपातनष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकाधरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे. भूतसङ्घनायकं विशालकीर्तिदायकं काशिवासिलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे
काशिकापुरादिनाथ कालभैरवं भजे कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनं कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनं शोकमोहलोभदैन्यकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवं இது ரொம்ப புத்தி கூர்மையானதுங்க. சூரிய சந்திரனுடைய ஸ்திதி வச்சு அந்த கூட்டில் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு வாழும். நான் மட்டும் வாழ்ந்த போதுமா? என்னுடைய சந்ததி வாழ வேண்டாமா? தன்னுடைய முட்டைகளை அடகாக்க தெரியாது. அதனால தான் அதனுடைய புத்தி கூர்மையை பாருங்கள். குயிலோட கூட்டில் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய முட்டையை வச்சு, குயில் தன்னுடைய முட்டை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் தன்னுடைய முட்டைக்கும் காகத்தினுடைய முட்டைக்கும் வித்தியாசம் தெரியாத பறவை குயில். அந்த குயில் இந்த முட்டையும் சேர்த்து அடகாக்கும். தூரத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த குஞ்சு பொரித்த உடனேயே தன்னுடைய காகத்தை, அந்த குஞ்சை அந்த இடத்தை விட்டு தூக்கிடும். இப்போ சொல்லுங்கள், சாதுரியமான புத்தி கூர்மையானது தானே காகம். சிவோஹம் 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 मनोबुद्ध्यहंकार चित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे मनोबुद्ध्यहंकार चित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्थो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञ न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञ अहं भोजनं नैव भोजं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं
शिवोऽहं शिवोऽहं शिवोऽहं शिवोऽहम् न मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यं चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणाम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभूत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणां न चासङ्गतं नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं न चासङ्गतं नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् ஏழை பணக்காரன் ராஜா அப்படிலாம் ஒரு வித்தியாசம் கிடையாது. அந்த சனி கிரகத்தினுடைய தாக்கம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த காகத்தினுடைய இயல்பு கூட. அந்த வேறுபாடு ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சாப்பாடு வச்சா சாப்பிடும், அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அதனுடைய கடமை. அதே மாதிரி எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமாக கூட்டு குடும்பமாக வாழும் அந்த தந்திரத்தை தெரிந்தது இந்த காகம். எல்லாத்த விட இன்னொரு ரகசியம், இந்த காகத்தினுடைய கடைசி காலம் ரொம்ப ரகசியமானது, மர்மமானது. மனிதர்கள் கண்ணில் மட்டுமில்லை, இந்த பிரபஞ்சத்தினுடைய கண்கள் எங்கேயுமே இது படாமல் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடியது, தன்னைத்தானே மறைத்து கொள்ளக்கூடியது இந்த காகம்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தில்லையிலே விளங்கும் கனக சபாபதினின் எல்லையில்லா கருணை வடிவழகில் சொல்வேன். தில்லையிலே விளங்கும் கனக சபாபதினின் எல்லையில்லா கருணை வடிவழகில் சொல்வேன். புள்ளிமான் மழுவும் பூசிய திருநீரும், புள்ளிமான் மழுவும் பூசிய திருநீரும், பொங்கிடும் கங்கையும் பிறை நிலவும் அணிந்து, பொங்கிடும் கங்கையும் பிறை நிலவும் அணிந்து, தில்லையிலே விளங்கும் கனக சபாபதினின் எல்லையில்லா கருணை வடிவழகல் சொல்வேன். அள்ளி பருக நல்ல அமுத தமிழும் தந்தாய், அடியவர் காண திருத்தாண்டவமும் புரிந்தாய். அள்ளி பருக நல்ல அமுத தமிழும் தந்தாய், அடியவர் காண திருத்தாண்டவமும் புரிந்தாய். நல்லருமதின் மூவர் பாடலில் மகிழ்ந்தாய். நல்லருமதின் மூவர் பாடலில் மகிழ்ந்தாய். நாதனே எனக்கும் நல் வாழ்வு நீ அருள்வாய்.
பஞ்சாங்கத்தில் கூட பட்சி சாஸ்திரத்தில் இந்த காகம் கரைதல் பலன் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, காகம் தட்டினால், காக ஸ்பரிசம் ஏற்பட்டால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்னறிவிப்பு செய்வது தான் இதனுடைய இயல்புன்னு நம்ம இயற்கையாக எடுத்துக்கணும். யாராவது உங்களுக்கு நல்லது சொன்னால் அதை தவறுன்னு எடுத்துக்கிங்களா? அதுதான் இந்த பட்சி சாஸ்திரத்தினுடைய ஒரு ரகசியம். இறைவனால் படைக்கப்பட்டது எத்தனையோ இந்த பட்சிகள் எல்லாம் இருந்தாலும் விஸ்வாமித்திரர் படைத்தது மனிதர்களுக்கு முன்னறிவிப்பு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த காகத்தை அவர் படைச்சிருக்கார். ஆகவே இதனுடைய இயல்பை, பறப்பதை, திக்கு, எந்த திக்கு எல்லாம் இது போகுது, எப்படி எல்லாம் கரையுதுன்னு அந்த பட்சி வித்தையை தெரிஞ்சுக்கிட்டா மனிதர்கள் சந்தோஷமாக வாழலாம் தான் அந்த குரு நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த பிரபஞ்சமே சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजम् भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गणेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशादिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे मुदामाकरं मण्डनं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् अनादिं ह्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे वटाधूनिवासं महाट्टाट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गिरीन्द्रात्मजा सङ्गृहीतार्धदेहं गिरौ संस्थितं सर्वदा सन्निगेहम् परब्रह्म ब्रह्मादिभिर्वन्द्यमानं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे कपालं त्रिशूलं कराभ्यां दधानं पदाम्भोजनं राय कामं दधानं बलिवर्धयानं सुराणां प्रधानं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे शरच्चन्द्रगात्रं गणानन्दपात्रं त्रिनेत्रं पवित्रं धनेशस्य मित्रम् अपर्णाकळत्रं सदा सच्चरित्रं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे हरं सर्पहारं चिताभूविहारं भवं वेदसारं सदा निर्विकारम् श्मशाने वसन्तं मनोजं दहन्तं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे स्वयं यः प्रभाते नरः शूलपाणिः पठेत् स्तोत्ररत्नं त्विह प्राप्य रत्नम् सुपुत्रं सुजानं सुमित्रं कळत्रं विचित्रैः समाराध्य मोक्षं प्रयाति